கைஸ் இதனால தான் நீங்கள் பிஆர் ரேங்க் புஷ் பண்ணிங்கன்னா சோலோவோ போயிடலாம். நான் வேறு வேர்ல்டு பிளேயரோட மேட்ச் போயிட்டேன். சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை வேர்ல்டு பிளேயரோட. சரி அவனுமே நான் என்ன இறங்கி ஒரு கில்லு கூட இடங்கலையே, எனக்குன்னு எவனா கில்லு வருவான். ஏன்னா நான் டைமண்ட் 4ல் இருக்கிறேன், டைமண்ட் கோல்டு 4ல் இருக்கிறேன் கைஸ். எனக்குன்னே 2 பாட்டுங்க எப்படி ஓடி வருங்க பாருங்களா. சத்தியமாக அந்த ஒரு பாட்டு இது பாருங்க, இங்கே ஒரு பாட்டு அவனை ஒன்ட்டா பச்சு முச்சு விட்ருவேன். பட்டுன்னு ஒரு க்ளோவில் சிட்டப் போட்டு இந்த இடத்துல பார்த்தா இந்த ஒரு பாட்டை அடிச்சிடுவேன். அடித்து அவன் ஓடுறான்ப்பா, தலைகீழ திரட்டி ஓடுறான் கைஸ். நான் வந்து இந்தியன் சர்வரில் மேட்ச் ப்ளே பண்ணல, பாகிஸ்தான் சர்வரில் போய் மேட்ச் ப்ளே பண்ணான்னு. ஏன்னா ஒரு இந்தியன் பிளேயராக இருந்தீங்கன்னா நான் ஒரு பாகிஸ்தான் சர்வர் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சரி அதெல்லாம் தட்டி விட்றோம் மொக்க கதைன்ற மாரி சொல்லிட்டு நான் ஒரு பாகிஸ்தான் சர்வரில் போய் ரேங்க் புஷ் பண்ணலாம் இருக்கிறேன். பாகிஸ்தான் சர்வரில் கோல்டு ராயர் லக்கி ராயர்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபுல் வீடியோவை போடுறேன், கன்ஃபார்ம் பாருங்கள். ஃபுல் வீடியோனா வாய்ஸ் ரொம்ப நேரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோ மட்டும் 8 செகண்ட்ஸுக்கு வைப்பேன். சரி எங்கள் டீம்மேட் ஃபுல்லாக 4 பேருமே செத்துட்டான்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்த்துறான்னு சொல்லிட்டு 4 பேருமே இங்கே ஆட்டு கிட்டத்தட்ட எப்படி அங்கே நடுவில் பாருங்கண்ணா, அந்த ஆட்டு 2 கோடு முடிஞ்சிச்சா. இப்போ 3வது கோடு முடிச்சிடுவேன். 4வது கோடுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5.2 செகண்ட்ஸ் இருந்ததுதான் நான் ரிவைவ் பண்ணிருப்பேன். நான் ஆட்டில் ரிவைவ் பண்ணோடனே எனிமிங்க எங்கெங்கெல்லாம் ஓடி வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் இந்த மேட்ச்சில் நிறைய பேர் அங்கே பாருங்கள் ஹேக்கரானான்னு கூட தெரியல, 2 புல்லட் தான் யூஸ் பண்ணேன். சத்தியமாக நான் சேர்த்துட்டேன். அதுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக ஓட்டி நீங்கள் வீடியோ ஓட்டி பார்த்தா கூட ஒன்றும் தெரியாது.